வணக்கம். இந்த புத்தகவனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் ஜெயந்த். இன்று தமிழின் மகத்தான 10 நாவல்கள் என்று எனக்கு தோன்றிய புத்தகங்களை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் என்று ஆசைப்படுறேன். இவை என்னுடைய தனிப்பட்ட ரசனையின் அடிப்படையில் நான் முன்வைக்கிற படைப்புகள் தான். இந்த பட்டியல் ஒவ்வொருவருடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக மாறுபடும். இங்கே நான் சொல்ல போகிற 10 நாவல்களும் எந்த குறிப்பிட்ட ரேங்கிங்லையும் நான் வரிசைப்படுத்தலை என்பதை சொல்லிக்கிறேன். அவை என்னென்ன புத்தகங்கள்னு பார்க்கலாம். முதல் நாவல் பூமணி அவர்கள் எழுதிய அஞ்ஞாடி. இது 2014ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களின் வழியாக பயணிக்கும் இந்த கதை ஆண்டி மாரி என்ற 2 சிறுவர்களுக்கிடையே மலரும் அழகான நட்பிலிருந்து தொடங்குது. இவர்களிலிருந்து வெவ்வேறு கிளைக்கதைகள் வழியாக பயணித்து தமிழ் சமூக வரலாற்றின் பல முக்கியமான சம்பவங்களை பற்றி பேசியபடி முன்னகருது. அதாவது தாது வருஷ பஞ்சத்தின் போது மக்களுக்கு ஏற்பட்ட அவலங்கள், கழுகுமலை மற்றும் சிவகாசி ஜாதி கலவரங்கள், தாழ்ந்த ஜாதியினராக பார்க்கப்பட்ட நாடார் சமூகத்தினரின் மீது செலுத்தப்பட்ட ஒடுக்குமுறைகள், அதற்கு எதிராக எழுந்த கிளர்ச்சிகள், மதமாற்றங்கள், சமணர்கள் கழுவிலேற்றப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துறை, மருது சகோதரர்கள் நடத்திய விடுதலை போராட்ட யுத்தங்கள், இப்படி இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டங்களின் வழியாகவும் பயணித்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிற்பாடு தேச தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள், இப்படி பல விஷயங்களை பற்றி இந்த நாவல் பேசுது. இடையிடையே எண்ணற்ற கதாபாத்திரங்கள், நாட்டார் கதைகள், சரீரசத்தன்மை கொண்ட கதைகள் அனைத்தையுமே உள்ளடக்கியதான் இந்த படைப்பு. தமிழ் இலக்கியத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதனை என்று இந்த நாவலை சொல்லலாம். பூமணி அவர்களுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் ஒர்க் தான் அஞ்ஞாடி. அடுத்த நாவல் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய காடு. இது குமரி மாவட்டத்தில் நடக்கும் கதை. கிரிதரன் என்ற கதாபாத்திரத்தின் பார்வையிலிருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து இந்த கதை நரேட் பண்ணப்பட்டிருக்கு. கிரிக்கு கிட்டத்தட்ட 18 வயது இருக்கும்போது அவனுடைய மாமாவின் மேற்பார்வையில் மலைப்பகுதிக்கு அவன் வேலைகள் கற்றுக்கொள்ள வரான். அங்கே அவன் சந்திக்கும் மனிதர்கள், குட்டப்பன், ஐயர் என்பவர்களோடு அவனுக்கு ஏற்படும் நெருக்கமான நட்பு, நீலி என்ற மலைவாழ் பெண்ணோடு அவனுக்கு ஏற்படும் முதல் காதல், இவை தான் இந்த நாவலுடைய மையக்கரு. இதையும் தாண்டி அவனுடைய வாழ்க்கை வெவ்வேறு காலகட்டங்களின் வழியாக பயணிக்குது. அந்த காலகட்டங்களையும் மலைப்பகுதியில் நகரும் அவனுடைய இளமை காலத்தையும் ஒரு நான்லீனியர் ஃபேஷனில் ஜெயமோகன் அவர்கள் இங்கே நரேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுதான் கதைன்னு சிம்பிளாக சொல்லிட முடியாது. வனநீலி என்ற யட்சியை பற்றிய ஒரு ஃபோக்லோர் டேல், சங்க இலக்கிய பாடல்கள், காமம் என்ற உணர்வை மனிதன் எப்படி புரிந்து கொண்டிருக்கான், காட்டின் அமானுஷ்யமான அழகு, அங்கு பூக்கும் பல வகையான பூக்களுடைய வாசனை, பலாப்பழத்தின் திகட்ட வைக்கும் தித்திப்பு, கீரக்காதன் என்ற கம்பீரமான யானை, மலையில் மழை பெய்யும் போது அந்த காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், இப்படி பல விஷயங்களை பற்றி ரொம்ப மெஸ்மரைசிங்கான வகையில் ஜெயமோகன் அவர்கள் இந்த நாவலின் ஊடாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருக்கமான ஒரு படைப்பு காடு என்ற இந்த நாவல். அடுத்த புத்தகம் சல்மா அவர்கள் எழுதிய 2ஆம் ஜாமங்களின் கதை. இது ஒரு கிராமத்தில் இருக்கிற 5-6 இஸ்லாமிய குடும்பங்களை சேர்ந்த வெவ்வேறு வயது நிலைகளில் உள்ள பெண்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிற நாவல். இந்த பெண்களின் மீது செலுத்தப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள், அடக்குமுறைகள், அவர்களுடைய அந்தரங்கமான உலகத்தின் கனவுகள், ரகசியங்கள், மௌனமான வரிகள், காதல், காமம், அன்பு, ஏக்கங்கள், சின்ன சின்ன பொறாமைகள், வெறுப்பு, இந்த எல்லா உணர்வுகளையும் மிக யதார்த்தமான மொழிநடையில் மிக மிக நுணுக்கமாக இதில் சல்மா அவர்கள் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்பு வரை பேசப்படாமல் இருந்த பல சென்சிட்டிவான விஷயங்களை பற்றி சல்மா அவர்கள் இந்த நாவலினூடாக ரொம்ப தைரியமாக, துளி பயமும் இல்லாமல் பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்காக பல சர்ச்சைகளிலும் அவங்க சிக்கிறாங்க. சமூகத்தாலும் குடும்பங்களாலும் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பல அநீதிகளை பற்றியும் பெண்களின் அக உலகத்தை பற்றியும் பேசும் மிக முக்கியமான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹாண்டிங்கான படைப்பு தான் சல்மா அவர்களுடைய 2ஆம் ஜாமங்களின் கதை. அடுத்த நாவல் நீல பத்மநாபன் அவர்கள் எழுதிய தலைமுறைகள். இது குமரி மாவட்டத்தில் உள்ள இரணியல் என்ற ஊரில் கீழத்தேரு பகுதியைச் சேர்ந்த ஒரு செட்டியார்கள் குடும்பத்தை பற்றிய கதை. அந்த குடும்பத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இரணியல் செட்டியார்கள் சமூகத்தினருடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய நம்பிக்கைகள், பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் நடத்தும் சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதை பற்றிலாம் இந்த நாவல் பேசுது. அதாவது நிச்சயம், திருமணம், சீமந்தம், குழந்தை பிறப்பு, காது குத்து திருவிழா, கோவில் திருவிழா, இப்படியே போய் இறப்பு வரையிலான அவர்களுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப விரிவாக, நுணுக்கமாக இதில் நீல பத்மநாபன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. தலைமுறைகள் என்ற இந்த படைப்பு நவீன தமிழ் நாவல் வரிசையில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லிட்டரரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் சொல்லணும். இந்த நாவல் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய கூலமாதாரி. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் தீண்டத்தகாதவர்களாக பார்க்கப்பட்டு பண்ணை வீடுகளில் அடிமைகளாக வேலை பார்த்த
ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் சிறுமியர்களுடைய தினசரி வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய சோகங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், விளையாட்டுகள், ஜாதி வேற்றுமை என்ற மிருகத்தின் கூரிய நகங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலும் உடல்களிலும் ஏற்படுத்திய ஆழமான காயங்கள், இவைகளை பற்றி பேசும் கதை தான் கூலமாதாரி. இந்த சிறுவர்கள் சிறுமியர்களோடு சேர்ந்து நாவலில் வரக்கூடிய ஆடுகள், பனைமரங்கள், மேட்டுக்காட்டு மண் என்ற அந்த நிலப்பரப்பு, இவை அனைத்துமே கதாபாத்திரங்கள் மாதிரியே நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றன. உலகத்தரம் வாய்ந்த நாவல் என்று சொல்வதற்கான எல்லா தகுதியும் கொண்ட படைப்பு தான் பெருமாள் முருகன் அவர்களுடைய கூலமாதாரி. அடுத்த நாவல் கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கோபல்ல கிராமம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய காலகட்டத்திற்கு சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு ஆந்திராவிலிருந்து இடம்பெயர்ந்து தமிழகத்தில் வந்து குடியேறிய கம்மவார்கள் என்ற பிரிவு மக்களின் வரலாற்றை அந்த மக்களின் கண்ணோட்டத்திலிருந்து நமக்கு சொல்லும் கதை தான் கோபல்ல கிராமம். இந்த கம்மவார்கள் இனத்தைச் சேர்ந்த மங்கத்தாயாரு அம்மாள் என்ற 137 வயது பாட்டி, இவங்க எல்லாருமே ஆந்திராவிலிருந்து எப்படி இடம்பெயர்ந்து வந்தாங்க, என்ன காரணத்திற்காக வந்தாங்க, தமிழகத்தை வந்து அடைந்ததுமே கோபல்ல கிராமம் என்ற ஒரு கிராமத்தையே எப்படி உருவாக்குனாங்க, இதை பற்றியெல்லாம் இவங்க குடும்பத்தில் ஒருவரான கோவிந்தப்ப நாயக்கர் என்பவரிடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக நரேட் பண்ணுறாங்க. இதை தவிர கழுவேற்றுதல் என்ற பயங்கரமான தண்டனை, தீவட்டி கொள்ளையர்கள் எந்த முறைகளை பின்பற்றி கிராமங்களில் கொள்ளையடித்தார்கள், இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி கி. ராஜநாராயணன் அவர்கள் இந்த நாவலினூடாக விவரிச்சிருக்காரு. கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அறியப்படும் கீரா அவர்களுடைய மிக மிக முக்கியமான படைப்பு தான் கோபல்ல கிராமம். அடுத்த புத்தகம் சிவசங்கரி அவர்கள் எழுதிய பாலங்கள். இது மிக வித்தியாசமான கதை சொல்லல் முறை கொண்ட ஒரு நாவல். அதாவது 1907 1931 வரை, அதுக்கப்புறமா 1940 1964 வரை, அடுத்தது 1965 1985 வரை, இந்த 3 தலைமுறைகளை சேர்ந்த வெவ்வேறு குடும்பங்களின் கதைகளை சொல்லும் படைப்பு தான் பாலங்கள். இந்த குடும்பங்களில் உறவுகளுக்கு மத்தியில் இணைப்பு பாலங்களாக செயல்படுபவர்கள் பெண்கள் தான். சிவகாமு, மைத்திலி, சாரு என்ற இந்த 3 தலைமுறைகளை சேர்ந்த பெண்கள் தான் நாவலின் முக்கியமான கதாபாத்திரங்கள். இதில் குறிப்பாக 1907 1931 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பிராமண குடும்பத்தில் அவர்கள் பின்பற்றிய சடங்குகள், சம்பிரதாயங்கள் பற்றியும், இந்த சடங்குகளில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள், உடுத்திய உடைகள், ஆபரணங்கள், இதை பற்றிலாம் ரொம்ப விரிவாகவும் துல்லியமாகவும் ஆய்வுகள் மேற்கொண்டு இதில் சிவசங்கரி அவர்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறையும் கடக்கும்போது இந்த சடங்குகளுடைய இன்டென்சிட்டி எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது, அதே மாதிரி மனிதர்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதம் எப்படி மாறிட்டே வருது, இதை பற்றிலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த நாவலின் வழியாக சிவசங்கரி அவர்கள் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அடுத்த புத்தகம் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை. இந்த நாவல் நடைபெறும் காலகட்டம் இந்திய சுதந்திரத்திற்கு முன்பும் பின்புமான காலம். குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரில் ஒரு புளிய மரத்தை சுற்றியும் அரங்கேறும் மனித நாடகங்கள் தான் இந்த கதை. அதாவது அந்த மரத்தை சுற்றியும் மனித வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், நாகரீக வளர்ச்சி, வணிக ரீதியான வளர்ச்சி, அரசியல் சூழ்ச்சிகள், இவை அனைத்துக்குமே அந்த புளிய மரம் ஒரு மௌனமான சாட்சியாக நின்றுட்டு இருக்கு. இறுதியில் அந்த மரத்திற்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது என்பதாக இந்த கதை பயணிக்குது. ஒரு புளிய மரத்தின் கதை என்ற இந்த நாவல் ஹீப்ரு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் இந்திய நூல் என்று இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த படைப்பு இமயம் அவர்கள் எழுதிய கோவேறு கழுதைகள். இது கிட்டத்தட்ட 1970களில் ஒரு தமிழக கிராமத்தில் வாழ்ந்து வரும் வண்ணார் குடும்பத்தை பற்றிய கதை. இதில் ஆரோக்கியம் என்ற பெண் தான் முக்கியமான கதாபாத்திரம். இவங்களுடைய கணவர் சௌரி, இவங்களுக்கு 3 குழந்தைகள். இந்த வண்ணார் குடும்பத்துடைய வாழ்க்கை அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற குடும்பங்களை நம்பி தான் இருக்கும். அதனால அந்த கிராமத்து மனிதர்கள் அவர்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆரோக்கியம் குடும்பத்தை எவ்வளவு சுயநலமாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜாதியின் பெயரை சொல்லி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடைய குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டங்கள், தொழில் ரீதியாக அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், மனக்குமுறல்கள், துயரங்கள், இவற்றையெல்லாம் ரொம்ப உருக்கமாக கோவேறு கழுதிகள் என்ற இந்த நாவல் மூலமாக இமயம் அவர்கள் நரேட் பண்ணியிருக்காரு. இந்த புத்தகம் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இது ஃபீல் குட் ஜானர் வகையை சேர்ந்த நாவல். இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாருமே மிக நல்லவர்கள் என்று மேலோட்டமாக விமர்சனம் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த படைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆழம் உண்டு. அந்த ஆழத்தை ஜெயகாந்தன் அவர்கள் இந்த நாவலின் கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு மூலமாக நிறுவியிருக்காரு. இதில் ஹென்றி என்ற கேரக்டர் வாழ்க்கையை பற்றி மிக வித்தியாசமான பார்வை கொண்ட இளைஞன். வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் ஒரு பெரிய கியூரியாசிட்டியோடு பார்ப்பவன். யாரையும் அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணாமல் எம்பத்தியோடையும் பரிசுத்தமான மனதோடையும் மனிதர்களை அணுகக்கூடியவன் தான் ஹென்றி.
வாசிப்பதற்கு எளிமையான நாவலாக தோன்றினாலும் சாந்தமான, அதே நேரத்தில் மிகப்பெரிய ஆழத்தை உள்ளடக்கிய நீர்நிலையின் தன்மை கொண்ட படைப்பு தான் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இங்கே நான் பேசியிருப்பது 10 நாவல்களை பற்றி மட்டும்தான். இதையும் தாண்டி தமிழில் பல மகத்தான எழுத்தாளர்களுடைய படைப்புகள் இருக்கு. தி. ஜானகிராமன் அவர்கள், அசோகமித்திரன் அவர்கள், லாசாரா அவர்கள், பா. சிங்காரம் அவர்கள், இவர்களுடைய நாவல்கள் எல்லாம் பிரமிப்பூட்டும் இலக்கிய படைப்புகள். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே பதிவில் கொண்டு வர முடியாது என்பதால் அவற்றை நான் இங்கே சேர்க்கலை. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன், வேள்பாரி, கடல்புறா போன்ற அரசர்கள் காலத்து வரலாற்று புதினங்கள் ஜானரில் வரக்கூடிய புத்தகங்கள், மொழிபெயர்ப்பு நாவல்கள் இவற்றையும் நான் இங்கே குறிப்பிடல. இதெல்லாம் இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த இலக்கிய படைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.